கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவர், தம்முடைய மக்களை சூழ்ந்து அவர் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். காலை வெளியிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது காரியங்கள் எல்லாமே நன்றாய் தான் நடக்கும். ஐயோ இது இப்படி இருக்குதே நம்ம அதையே சொல்லி கொண்டு நடக்கும் பொழுது காரியங்கள் நமக்கு மாறுதலாகிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே அவிசுவாசமான காரியங்களை சொல்லுறதை காட்டிலும் தேவன் எனக்கு இதை செய்வார், கர்த்தர் எனக்கு இதை நடப்பிப்பார், நன்மை நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். ஒருவேளை காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் கூட என் தேவன் இதை எனக்காக நடத்துவார், என் கண்கள் காணும், நான் அவரை காணும் முன்னே நான் மறிக்க மாட்டேன், இந்த காரியங்களை நான் பார்ப்பேன் என்று நான் போன தடவை உங்களுக்கு சொன்னது போல சிமியோன் அப்படிதான் சொல்கிறார். நம்முடைய இரட்சணியத்தை எங்கள் கண்கள் காணவட்டும், நான் மறிப்பதில்லை என்று அவன் காத்திருந்தான், அவன் இரட்சணியத்தை கண்டான். அதே போல நாமும் கூட ஏதாவது காரியம் நம்மளுக்கு முடியவில்லை என்று நினைத்தால் அதை கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அது முடியும் வரைக்கும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். கண்டிப்பாக அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வீடுகளிலே பல காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் வேற ஒரு மனுஷனிடத்தில் சொல்லுகிறதுக்கு முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நம்முடைய உற்ற நண்பன், ஏற்ற தகப்பனாய் இருக்கிறார். அவரிடத்துல நாம் சொல்லும் பொழுது அவர் சரியான நேரத்தில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். போவாசை குறித்து நாம் பார்க்கும் பொழுது போவாஸ் அவன் காரியத்தை செய்து முடிக்கும் முன்னே அமரமாட்டான் என்று நகோமி சொல்லுகிறாள் போவாசை குறித்து. போவாசை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். ரூத்துக்காக போவாஸ் காரியங்களை செய்தான் என்று சொன்னால் நமக்காக ஆண்டவர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாய் நமக்கு காரியங்களை அவர் தீவிரமாய் நடத்துவார். நான் உங்களுக்கு அதான் சொல்லி கொண்டிருந்தேன். கடந்த தடவை கூட உங்களுக்கு சொன்னேன், தீவிரமாய் உங்களுக்காய் காரியங்களை செய்வார். அப்போ எங்கே செய்வார்? தம்முடைய ஆலயத்துக்கு அவர் தீவிரமாய் வருகிறார். நம்முடைய மக்களுக்காக அவர் முதலாவது காரியங்களை செய்கிறார். அந்த கானானிய ஸ்திரீனிடத்தில் சொல்லும் பொழுது கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பம் அதை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளின் அப்பம் நமக்காக நம்முடைய ஆலயத்திலே கர்த்தர் வைத்து கொண்டிருக்கார். அது தெய்வீக சுகமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஆலயத்திலிருந்து அநேக நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். The blessings of the Lord from his temple. அவருடைய வீட்டிலிருந்து நமக்கு அனுப்புகிற எல்லா ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். Praise the Lord. அதுக்கு வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 2:2 நாம் படிக்கிறோம். கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்போ தேவன் ஆலயத்தை எங்கோ ஒரு மூலையில் வைக்கிறது இல்லைங்க, அவர் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஆண்டவர் வைக்கிறார். அப்படின்னா என்ன? நம்மை இந்த உலகத்தில் உயர்த்தி காண்பித்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனம், இது என்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி நம்மளை பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து வசனங்களால் நம்மை பலப்படுத்தி ஆலயத்தில் வைத்து நம்மை போஷித்து கர்த்தர் பலமுள்ளவர்களாய், நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற தைரியம், நமக்கு இருக்கிற பரிசுத்தம், நமக்கு இருக்கிற நீதி, இதெல்லாம் நம்முடைய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அலங்காரமாக இருக்கிறது. இதெல்லாவற்றையும் கொடுத்து நம்மை கர்த்தர் உயரத்தில் வைத்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கதாக. உலகத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பாருங்கள், அவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கார், எவ்வளோ புஷ்டியும் பலனுமாய் இருக்கிறார்கள், வயதானாலும் கர்த்தர் அவர்களை தாங்குகிறார்னு சொல்லி நம்மை குறித்து அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அது கர்த்தராலே நமக்கு கிடைத்த ஒரு மேன்மையாக இருக்குது. கர்த்தர் நம்மை உயரத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் உயரத்திலே உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நம்மளை நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய வாயில புதுப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஆகவே நாம் இன்னும் கூட மூலையில உட்கார்ந்து கொண்டு முணங்கி கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நாம் பர்வதங்கள் மேலிருந்து சத்தமிட்டு கோ டெல் இட் ஆன் த மவுண்டன் என்று நாம் பாடுகிறோம். என்னத்தை பாடுகிறோம்? இரட்சகர் உலகத்துக்கு வருகிறார், எங்களுடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையின் பாடல்களை நாம் மலைகளின் மேலே போய் பிரசித்தம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் இந்த ஆலயத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுக்கு அனந்த ஞானத்தை தம்முடைய ஆலயத்தின் மூலமாய், தம்முடைய சமூகத்தின் மூலமாய் கர்த்தர் உலகத்தை அனுப்புகிறார் என்று எபேசியரில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் ஆலயத்திலிருந்து தான் ஜனங்களுக்கு நன்மையான ஈவுகளை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அனந்த ஞானமானது இந்த உலகத்திற்கு கர்த்தர் தம்முடைய மக்கள் மூலமாய் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம். அதே 3ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து
நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சில ஜனங்கள் எல்லாரும் திரளாய் ஜாதிகள், வெறும் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் எல்லா ஜாதிகளையும் அழைக்கிறார். எல்லா மனுஷரையும், நல்லவர்கள், நல்லார், பொல்லார், படித்தவன், படியாதவன், ஏழை, பணக்காரன் இல்லை, எல்லாரும் தேவனிடத்தில் வருகிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். திரளான ஜனங்கள் வருவார்கள். இதுதான் கடைசி காலத்தினுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அவருடைய வருகைக்கு முன்னே ஒரு எழுப்புதல் இருந்தே இருக்கும். திரளான ஜனங்கள் வருவார்கள். கர்த்தருடைய பர்வத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவர் பேசிக்கொண்டு ஜனங்கள் வருவார்கள். நாம் போய் ஊழியம் செய்த நாட்கள் கடந்து போனது. இப்பொழுது ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வருகிற நாட்களாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் அதை அறிக்கை செய்வோம், எதிர்பார்ப்போம், நாம் செயல்படுவோம். வருகிற ஜனங்களுக்கு நாம் கர்த்தரை குறித்து சொல்லத்தக்க பலனை, திடனை இந்த நாட்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் நம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். யாரை கொண்டு போதிப்பார்? நம்மை கொண்டுதான் போதிப்பார். ஆகவே தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் நமக்கு போதனை கொடுத்து ஜனங்களை நடத்துகிறவராக இருக்கார். அவருடைய பாதைகளில் நடப்போம் என்று சொல்லி ஜனங்கள் ஓடி வருவார்கள். அவருடைய பாதையை நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். வழிகாட்டிகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வசனத்தையும் வேதத்தையும் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே அவர் தீவிரமாய் வந்து இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறார். தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஜனங்களுக்கு போதனை கொடுக்கிறார். தம்முடைய மக்களை அதற்கு வைத்திருக்கிறார். இன்னும் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 13:2 நாம் வாசிக்கிறோம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிறதற்கு சைகை காட்டுங்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வீட்டில் இருக்கிற மக்களை என்ன செய்ய வேண்டுமா? உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்ற வேண்டும். உயர்ந்த பர்வதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கன்மலை. அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? கொடியேற்றணும். என்ன கொடி? சமாதானத்தின் கொடி. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை, இதெல்லாம் மக்களுக்கு முன்பாக ஒரு சமாதானத்தின் கொடியாக இருக்கிறது. ஜனங்களை வரவழையுங்கள், எல்லா ஜனங்களையும் கர்த்தரிடத்தில் வரவழையுங்கள். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளையாகுங்கள் என்று சொல்லி பேர் மாற்றுறதோ, இங்கே வர்றதோ அங்கே வர்றதோ இல்லை, முக்கியம் இல்லை. அது அவர்கள் தேவனிடத்தில் வர வேண்டும். அவர்களை கர்த்தரிடத்தில் வரவழைக்க வேண்டும், அழைக்க வேண்டும், வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா புத்தகத்தில், என்னுடைய வீடு நிறைய ஜனங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் வெளியிலே புறப்பட்டு போய் நார் சந்திகளிலும் சந்து வீதிகளிலும் நின்று ஜனங்களை வருந்தி கூப்பிட்டு கொண்டு வந்து என் வீட்டில் நிறைய ஜனங்களை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் கண்டிப்பாய் மக்களை வரவழைக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க. அவர்கள் பிரபுக்களின் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். பிரபுக்கள் யார்? பிரபுக்கள் நம்மளே தான் கர்த்தர் பிரபுக்களை வைத்திருக்கிறார். யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைத்தார். அவன் தேவனுடைய பிரபு என்று சொல்லி அவனை ஆண்டவர் மாற்றினார். அதுபோல பிரபுக்களின் வாசலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்போ பிரபுக்களின் வாசல் எது? தேவனுடைய ஆலயம். நாம் வாழ்கிற இடம் எது? கர்த்தருடைய வீடு. அந்த வீட்டிற்கு ஜனங்கள் வரும்படி அவர்களுக்கு சைகை காட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளவு ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நான் அதே 13:3 நாம் வாசிக்கிறோம். நான் ஏசாயா 13:3, நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்திலே களி கூறுவார்கள். பார்த்தீங்களா? நாம் பராக்கிரமசாலிகளும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். அப்போ நாம் கர்த்தருடைய கட்டளை பெற்றிருக்கோம். என்ன கட்டளை? ஜனங்களை வரவழைக்கிறது, சைகை காட்டி வரவழைக்கிறது, வாசலுக்குள்ளே பிரவேசிக்க அவர்களை கூட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்குது. இதை நிறைவேற்றுகிற பராக்கிரமசாலிகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய மகத்துவத்திலே நாம் களி கூற முடியும். தேவனுடைய வேலையை நாம் செய்வோம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே மக்களை நாம் கொண்டு வருவோம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அப்போ தேவனுடைய ஆலயத்திலிருந்து போதனை உண்டாகும். அங்கிருந்து கர்த்தர் வசனங்களையும் அவருடைய வழிகளையும் ஜனங்களுக்கு போதிப்பார். அவர்களை கொண்டு வருகிறது நம்முடைய கடமையாக இருக்குது. கர்த்தர் தீவிரமாய் வேலை செய்கிறாரே, நாமும் அப்படியே செய்வோம். அப்பொழுதுதான் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேலையை நீங்கள் செய்வீர்களா? தேவனுடைய வீட்டிற்கு அநேகரை அழைப்பீர்களா? அவர்கள் வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், மரணத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நாமும் கூட தீவிரமாய் இறங்கி வேலை செய்யும் பொழுது
தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் பெருகும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களுடைய பிரச்சனையை நினைத்து கொண்டு அதிலேயே நாங்கள் உழன்று கொண்டு இல்லாதபடிக்கு நாங்கள் எழுந்து உம்முடைய வேலை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தாவே, ஜனங்கள் விடுதலை ஆகும் பொழுது, நாங்கள் மற்றவர்களுக்காய் கர்த்தாவை பரிந்து பேசும் பொழுது, நீர் எங்களுடைய காரியங்களை மிகவும் ஆசீர்வாதமாய் நடத்துகிறீர். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் உயர்ந்த பர்வதங்களிலிருந்து கொடியேற்றுகிறவர்களாய், ஜனங்களை கூப்பிடுகிறவர்களாய் உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. தெய்வமே, எங்களுடைய இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு கொடுக்கிறேன். உம்முடைய மக்கள் உம்மை போல தீவிரமாய் எழும்பி காரியங்களை செய்து உம்முடைய ஆலயத்திலே அநேக மக்களை கொண்டு வந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை காண உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கே கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கு ஒருவருக்காகிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்கள் மேல் இருப்பாராக. ஆமென்.